ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருட ஆணி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசி நேயர்களுக்காக. ஆங்கிலத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா 15/6/2024 இருந்து 16/7/2024 வரைக்கும் 32 நாட்களில் ஆணி மாத ராசி பலன்களாக ரிஷப ராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது மீனாட்சி முருகன். அதாவது ஒரு கிரக பயிற்சிக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்களை அனுபவிக்கணும். இப்போ ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்து கேது, அதாவது கன்னி கேது, மீன ராகு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். உங்களுடைய ராசி, அதாவது ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியோடு சென்றிருக்கிறார். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன். ஸோ முக்கூட்டு கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஆண்டு கிரகங்கள் பயிற்சி அடைய போவதில்லை. அதாவது குரு பயிற்சி முடிஞ்சு போச்சு. இந்த 2024 இந்த பயிற்சி இல்லை. ராகுகேதுக்கள் பயிற்சி இல்லை. சனி பகவான் 19ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு உங்களுடைய லாபஸ்தானத்தை ராகுவை சந்திக்க போறார். இப்போ 3ஆம் பார்வையா ராகுவை பார்க்கிறார். அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறார். உங்களுக்கு கடகம் 3ஆம் இடமா வரும். 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். உங்களுக்கு துலாம் வந்து 6ஆம் பாவமாக வருது. அந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு பார்க்க போறார். ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ரம் அடைந்தனுடைய பலன் என்ன மாதிரியான பலன் இருக்கும்? 11ஆம் இடம், திடீர் 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் திடீர் பணவரவுகளை சந்திப்பீர்கள். 3ஆம் இடத்தை பார்ப்பதால், சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது அவர் வந்து 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், கடகத்தை பார்க்கிறார். அடுத்தது துலாத்தை பார்க்கிறார். அதான் நாள்பட்ட கோர்ட்டு கச்சேரி வம்பு வழக்கில் இருந்து உங்களுக்கு விடுதலை. ஜென்ம குருவா இருக்காரு, பயப்படவே தேவையில்லை, கவலையே தேவையில்லை. ஜென்மத்தில் குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா? அப்ப ஜென்மகுரு உங்களுக்கு ஒன்றும் பண்ணிட போறது கிடையாது. 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய பலம் பார்க்கிற இடத்துக்கு பலம் அதிகம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பலம் வாய்ந்த இடத்தை பார்க்கறது ஒரு சிறப்பு. இப்ப அடுத்தபடியா புதன், அதாவது புதன் பகவான் எப்போ ஆட்சி பெயர் 26/6/2024 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சிக்கிறது. அதாவது கன்னி, அதாவது 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். அது எப்போ போறாருன்னா ஆனி மாசம் 11ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஆனி மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று நிபுணத்துவத்தில் இருக்கிறார். அப்போ படப்படம் என்ன பண்ணணும்? ஆனி மாசத்துல முதல்ல இந்த சூரியன் புதன் நமக்கு வந்து ஒரு நல்லது செய்ய போறாரு. அதாவது நமக்கு வந்து 4க்குரியவர் அவரு. அப்போ சூரியன் புதன் சேர்க்கை வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது தனவரவை கொடுக்கும். அப்போ படப்படம் இந்த வர பணத்தை நம்ம எப்படி அதை செலவு செய்யணும், யாருக்கிட்ட கொடுக்கணுன்றதுல ஒரு கட்டுக்கோப்பட நடந்துக்கிறது சிறப்பான பலன்கள். அடுத்தபடியாக அந்த சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ தொழில் வழி மேன்மை, தொழிலில் முதலீடு செய்யறது, க்ரோத் பண்ணுறது, ஃபியூச்சரை பிளான் பண்ணி எப்படி இருந்தாக்கா அதை வந்து எப்படி இது பண்ணுறது, பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவோடு இருப்பது ஞானத்தை தரும் உங்களுக்கு. 6ஆம் பாவத்தை சனி பார்க்குறாரு, சுக்கிரனோட வீடு இல்லையா? ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது 6ஆம் இடம் பலம் பெறுமானா கண்டிப்பாக பலம் பெறும். அப்போ ஒம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வருது, வண்டி வாகனங்களால் பிரச்சனைகள் வருது. ஏன்னா வக்ர சனி அந்த சுக்கிரன் தான் பார்க்க போகிறார். அப்போ வண்டி வாகனத்தில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. தொழில் முனைவோர்கள், நான் வந்து பெரிய பணத்தை பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், செய்யவே கூடாது இந்த ஆணி மாதத்தில். தொழில் விரிவடைய போகிறேன், செய்யவே கூடாது இந்த ஆணி மாதத்தில். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, டக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிடணும். ஏன்னா வந்து அந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சிறுநீர் பிரச்சனைகள்லாம் முதியோர்கள் இருந்தால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் யோசித்து உடனே டக்குன்னு போயிட்டு அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷபராசி நேயர் சனி வக்ரம் அடைந்து அதனுடைய பார்வைகளும் புதன் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும், இந்த புதனும் சுக்கிரனும் சனியினுடைய பார்வையில் இருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு பலனை உங்களுக்கு அனுபவிக்க போறீங்க இந்த ஆணி மாதம். எல்லாம் தைரியம் இருந்தால் உங்களுக்கு தைரியம் தான். உங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த படிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல புதனும் சூரியனும் புதாத்தியாகும், நிபுணத்துவ யோகம்னு பேர். சுக்கிரன் என்பது இன்னும் சிறப்பு, அது புதனுடைய வீடு. ஆக இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளாக இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா அதை பற்றி யோசிக்காமல் அடுத்த வேலைக்கு கடந்து போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து கெட்டதாக நடக்குது, தூக்கி போட்டுருங்க, நல்லது நடக்கும் உங்களுக்கு. குலதெய்வ ஆசீர்வாதம் 5ல் கேது, குலதெய்வத்தை வணங்குவது சிறப்பு. குலதெய்வங்களை வணங்குவது, இஷ்ட தெய்வங்களை வணங்குவது,
நம்ம எந்த எந்த இடத்தில் துளைத்தோமோ அதை அங்குதான் தேட வேண்டும் என்ற ஒரு நிதர்சனத்தோடு ரிஷபராசி நேயர்கள் செல்ல வேண்டும். வெளிநாட்டு யோகம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிறது, ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதுலாம் கண்டிப்பாக நடக்கும். வீடு விட்டு வீடு மாறுறது, குடும்ப தலைவர்களுக்கு மன உளைச்சலாக வர்றது, இந்த படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு தேர்ந்தெடுப்பதில் சிக்கல்கள் குழப்பங்கள் வரும். அதில் நிதர்சனம் இருப்பது சிறப்பாக இருக்கும். எனக்கு இவ்வளோ நாள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததில்லை, எனக்கு அந்த மாதிரி ஏன் நடக்குது அதை பற்றி யோசனை பண்ணாமல் அடுத்த வேலைக்கு என்னவோ அதை மூலம் நீங்கள் தயார் பண்ணிக்கிறது நல்லா இருக்கணும். ஆக ரிஷபராசி நேயர்கள் வருகின்ற காலகட்டங்களில் ஆனி மாதத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்பதை எடுத்து விட்டுவிட்டு ஜென்ம குருவை அகற்றி விட்டு சனியினுடைய பார்வை எனக்கு சிறப்பை தரும் என்று உங்களுடைய எண்ணங்களை கொண்டு வந்து இந்த ஆனி மாதத்தில் ஒரு அற்புதமான காலகட்டமாக இறங்கி கடனை உடனே வாங்கி அதெல்லாம் அடைச்சிட்டு நான் வெளியே வரணுங்கிற முன்னேற்பட இருங்க. தனம் வரவும் உங்களுடைய கதவை தட்டும். வெளிநாடு வாய்ப்புகள் வரும். நான் வெளியில் படிக்க போகிறேன், நான் நாசாவில் படிக்க போகிறேன், நான் இஸ்ரோவில் படிக்க போகிறேன். நிறைய கல்வியில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மாணவ செல்வங்களுக்கு. அதாவது கணனி சார்ந்த தொழில் செய்கிறவங்களாம் வந்து அந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு சனி சேர்க்கை வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள். சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றத்தை சந்திப்பது. பொதுவான பலன் என்ன? அதாவது 3ஆம் இடத்தை சனி பார்க்கறது, 11ஆம் இடத்தை சனி பார்க்கறது, 6ஆம் இடத்தை வக்ர சனி பார்க்கறது 19ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 19 மேலே ஒரு ஆனி மாதம் முதல் வாரத்தில் இதெல்லாம் நடக்கும். அப்புறம் இந்த ஆனி மாதம் வந்து 23ஆம் தேதி, ஆனி மாதம் வந்து 11ஆம் தேதி, ஆனி மாதம் வந்து அந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்கள் வந்து செவ்வாயும் குருமங்கல் யோகம் மாதிரி தரத்துக்கான வாய்ப்பெல்லாம் அந்த ரிஷபராசிக்கு உண்டு. ஜென்மத்தில் குருவாக இருந்து சில இல்லல்கள் சில நிறைய கஷ்டங்களை சந்திச்சு அப்படின்னா கூட செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வந்து நடக்க போகுது உங்களுக்கு. அப்போது செவ்வாய் பயிற்சி ஆகட்டும், புதன் பயிற்சி ஆகட்டும், சுக்கிர பயிற்சி ஆகட்டும், இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து வக்ரம் அடைஞ்சு பார்க்குற பார்வைகள் ஆகட்டும், இந்த அப்போ இந்த இப்படி பண்ண அந்த கோள்களுடைய சாரங்கள், இந்த கோள்களுடைய மாற்றங்கள், அதனுடைய பயிற்சிகள் வந்து நிறைய மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொண்டு வரப்போது ரிஷபராசி. ஆக 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியனும் புதனும், அதாவது தனஸ்தானத்தில் தனக்காரகன் வந்து ஜென்ம குருவாக இருக்காரு. தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சி பெறுகிறார். அதனோட சுக்கிரன் உங்களுக்கு வந்து இந்த உங்கள் ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருந்து ஒரு ஆனி மாதம் முதல்ல ஒரு சிறப்பான பலன் இல்லையா? அப்போது ரிஷபராசிக்கு இந்த ஆனி மாதம் ஒரு ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம், வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம். ஆகவே ஆனி மாதத்தில் ரிஷபராசி நேயர்கள் எடுக்கின்ற எண்ணங்களாகட்டும், அவர்கள் கொண்டு வந்த பிடிமானங்களாகட்டும், எடுக்க வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறப்பான பலனை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய பதிவை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.